இன்றைக்கி நம்ம பன்னீர் புலாவ் செய்ய போகிறோம். நான் பன்னீரை பொடிசாக அழகாக வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் வச்சுருக்கேன். மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சாத்தூள், தேவைக்கு உப்பு, வெங்காயம், தக்காளி, கேரட் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். பாசுமதி அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். இந்த கிளாஸில் தேவைக்கு நெய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பன்னீரை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு கடாயில். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொன் கலரில் மாறிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதே எண்ணெயை நான் இதில் ஊற்றிருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் இதில் போடுவோம். நம்ம பட்டை, பூவு, ஸ்டார் இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் சோம்பு போட்டுக்கிறேன். தக்காளி பழம் போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம். அந்த பன்னீரும் போட்டுக்கலாம். கொத்தமல்லிலாம் போட்டு கறிவேப்பிலெலாம் போட்டுக்கலாம். இப்போ அந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். இது கூடயே தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு பெரட்டிட்ட அப்புறம் நம்ம கழுவி வச்ச அரிசியும், பாசுமதி அரிசி தான் கழுவி வச்சுருக்கேன், அதையே போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா நெய் விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். அப்புறம் பிரியாணி ஒரு 1/4 மணி நேரத்தில் கழித்து பார்க்கலாம். தட்டு போட்டு மூடியாச்சு. அதுக்கு மேலே நான் ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி வெயிட்டாக வச்சுருக்கேன். சீக்கிரம் வெந்துடும் நம்மளுக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி இருக்குது. அவ்வளோதான். அது இறுகிடுச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம கொத்தமல்லியை மேலே போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பன்னீர் புலாவ் ரெடி.